ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கேபேஜ் எடுத்துருக்கிறேன், ஸ்ப்ரிங் ஆனியன், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, 3 கலரில் கேப்சிகம், பீன்ஸ், கேரட், அப்புறமா ஆனியன் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு இன்றைக்கி நான் 4 எக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ சிக்கன் போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா நமக்கு பெப்பர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நமக்கு தேவைப்படும். மசாலா, கரம் மசாலா, சிக்கன் 65, அப்புறமா சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ரைஸ் ஒரு 2 கப்பு ரைஸ் நான் இந்த கப்புக்கு எடுத்துருக்கிறேன். ரைஸ் எப்போவுமே கொஞ்சம் நீளமாக இருக்கிற ரைஸாக எடுத்துக்கோங்க. அது பிரியாணி ரைஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் நார்மல் ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். நான் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் 65, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 1/2 லெமன் ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு அதுவும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 20 to 25 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா மசாலா கோட் ஆகட்டும். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு ரைஸ் குக் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி வச்சு கொதிக்க வைக்கலாம். அந்த அது கொதிக்கிற டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸை 2 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சோக் பண்ண விடுவோம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி வச்சிடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரே சைஸில் ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் நம்மளோட தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ இதுக்கு தேவையான சால்ட்டும் நான் இன்றைக்கி இதுக்கு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஆயில் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, நம்ம ரைஸ் குக் ஆகும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்றா சேராமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ கழுகி வச்சுருக்கிற ரைஸையும் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே தண்ணியில் கொஞ்சம் சால்ட் அதிகமாக நமக்கு தெரிகிறது மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரைஸ் குக் ஆகும்போது கரெக்டான சால்ட் ரைஸில் இருக்கும். இப்போ இந்த ரைஸ் ஒரு 70% இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் இதை வடித்து வச்சிடலாம். இது வடிச்சிட்டு இந்த மாதிரி இப்படியே விட்டுறாதுங்க. இது இப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே உட்காந்து அது நல்லா வெந்துடும். இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் தட்டிட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பெரிய பிளேட் இல்லைன்னா ஒரு 2 பிளேட்லேயாக தட்டி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. கேரட், ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன், கேபேஜ், அப்புறம் 3 டைப்ஸ் ஆஃப் கேப்சிகம் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணக்கூடிய பேனில் கொஞ்சம் ஆயில் எடுத்துகிட்டு, ஆயில் சூடானதும் நம்ம எக்கை ஸ்க்ரம்ப் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இதில் கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஸ்க்ரம்பிள் எக் மாதிரி எடுத்து இது ரெடி ஆனதும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே பேனில் நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சிக்கன் நல்லா கோல்டன் கலர் ஆகிறது வரைக்கும் குக் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப முருகெல்லாம் நம்ம சிக்கன் குக் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் யாராவது வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்கை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு பதிலாட்டு நீங்கள் பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் இது மாதிரி தான் மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பன்னீர் மேரினேட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கேர்டு, சில்லி பவுடர், மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா, சால்ட்டு, பெப்பர் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்லேயே. இப்போ நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு பிறகு நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இருக்கிறதுனால 1 by 1 இதை திருப்பி போடணும்னு இல்லை.
சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே ஈவனாக குக் ஆகும். இது நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் சிக்கனை ஃப்ரை பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்ககிட்ட கடாய் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இனி உள்ள ஸ்டெப்பை 2 டைம்ஸாக பண்ணிக்கோங்க. இப்போ அதே ஆயிலில் நான் வந்து ஆனியன் வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் 2 டைம்ஸாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எடுக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் பாதி பாதி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி கொடுக்கலாம். நம்ம பிரியாணி எல்லாம் பண்ணுறது மாதிரி ரொம்ப ஃப்ரைடு ஆனியன் ஆகிட்டு நம்ம இதை வந்து குக் பண்ணி எடுக்க வேண்டாம். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் போதும். ஆனியன் நல்லா குக் ஆனதும் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணி கொடுத்துக்கிறேன். இதுவும் ஜிஞ்சர் கார்லிக்கோட அந்த பச்சை வாசனை எல்லாம் மாறுறது வரைக்கும் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ் இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்லேயே வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் சாட்டே பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் வந்து சாஃப்டண்ட் ஆகும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேபேஜ் வந்து அதுக்கப்புறம் வந்து இதில் ஆட் பண்ணணும். கேபேஜ் வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வந்து வெளியில் ஹோட்டலில் போய் ஃப்ரைட் ரைஸ் கேட்டாலும் இல்லை ஸ்ட்ரீட்டில் தான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுக்கும்போதும் நம்ம பார்த்துருப்போம், கேபேஜ் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு வெஜிடபிள்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஃப்ரைட் ரைஸுக்கு உங்கள்கிட்ட இருந்தால் மஸ்ட்டாக நீங்கள் வந்து கேபேஜ் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளோட ஃப்ரைட் ரைஸுமே. இப்போ நான் என்னோடய கேபேஜ் வந்து சேர்த்துக்கிறேன். கேபேஜ் சேர்த்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸுக்கு நம்ம இன்னும் சால்ட் வந்து ஆட் பண்ணலை. அதனால இதுக்கு வெஜிடபிள்ஸுக்கு தேவையான சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணி கொடுத்துட்டு நல்லா வந்து இதை வந்து கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸுக்கு எப்போவுமே வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஹாஃப் குக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பெப்பர் போட்டதுமே ஒரு தனி மணம், அந்த ஃப்ரைட் ரைஸுக்குள்ளே மணம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த எக் ஸ்க்ரம்பிள் அப்புறமா வந்து சிக்கன் ஃப்ரை எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பன்னீர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பன்னீர் இந்த டைம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அந்த வெஜிடபிள்ஸ்க்கு கூட இந்த சிக்கன், எக் இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ கடைசியாக நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ண வேண்டியது தான். ரைஸ் வந்து ஆல்ரெடி நல்லா வந்து ஆறி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரைஸ் ஆட் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ வந்து பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம ஆற வச்சதுனால தான் இப்படி இருக்குது. இல்லைன்னா இது வந்து அந்த சூட்லேயே இருந்து நல்லா வெந்துடும். அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி ஆற வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ரைஸும் வந்து உடையாமல் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சமாக இன்றைக்கி நான் சாஸ் ஆட் பண்ணுறேன். இது வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன், அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கள் ஹோட்டலில் வாங்கினாலுமே சோயா சாஸ் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் நான் அதே டேஸ்ட்டுக்காக பண்ணுறதுக்காக இன்றைக்கி இதை ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இந்த இடத்த வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா ரைஸ்லேயும் படுறது மாதிரி ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அந்த சாஸ் போட்டதும் இந்த ஃப்ரைட் ரைஸோட கலரே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். சேஞ்ச் ஆகி இதோட ஸ்மெல்லும் வந்து நல்ல ஒரு அரோமா கொடுத்துச்சு. நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸோட ஒரு ஸ்மெல் வந்துச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் வந்து சால்ட்டு, பெப்பர் எல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டு பெப்பரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ ஃபைனலாக ஒரு வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணலை, கேப்சிகம். நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாக்கா டேஸ்ட்டாக இருக்கும்னு. கேப்சிகம் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே போட்டோன்னா இது சீக்கிரமாக குக் ஆகி மேஷ்ட் ஆகிரும்.
ஸோ அதோட கேப்சிகத்தோட அந்த க்ரன்ச்சினஸ் நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் லாஸ்ட்டாக வந்து கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து ஹாஃப் குக்கில் க்ரன்ச்சியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இவ்வளவு தான். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி, புதினா போட்டு நான் என்னோடய ஃப்ரைட் ரைஸை சர்வ் பண்ண போகிறேன். இதுக்கு நமக்கு சைட் டிஷ் வந்து ரொம்ப தேவைப்படாது, இப்படியே சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதான் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட் ரெசிபின்னு நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.